எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அன்பு. ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா சாஸ் வேரியபிள்ஸில் உள்ள வேல்யூஸ். ஓகேங்களா? ஸோ என்னென்ன வேல்யூஸும் சப்போர்ட் ஆகும் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல. நம்ம வந்து கலர் வந்து இங்கே இருக்குது அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் இருக்குது. ஸோ அது மாதிரி என்னென்ன வேல்யூஸ்லாம் இருக்குது சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்ம ப்ரௌசரில் வந்து வேரியபிள்ஸ்குள்ளே போயிட்டு இல்லைனா வந்து இந்த சாஸ் டாக்குமெண்டேஷனுக்குள்ளே போயிட்டு என்ன பண்ண போகிறேன், இங்கே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வேல்யூஸ்னு இருக்கும். கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து டோட்டலி இவ்வளோ வேல்யூஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து சாஸ் வேரியபிளில் வந்து உங்கள் வேல்யூ வந்து நம்பராக இருக்கலாம், இல்லை ஸ்ட்ரிங்காக இருக்கலாம், இல்லை கலர்ஸாக இருக்கலாம், இல்லை லிஸ்ட், இல்லை மேப்ஸ், இல்லை பூலின்ஸாக கூட இருக்கலாம், அண்ட் ஃபைனலி நல்லா கூட இருக்கலாம். ஓகேவா? ஸோ இதுக்கான டிஃப்ரென்ஸ் அண்ட் இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்பர்ஸ். ஸோ கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா so numbers in SAS have two components, number itself and its unit. So for example இங்கே பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே வந்து மேபி ஒரு ஆப் ஃபாண்ட், ஆப் சைஸ், ஃபாண்ட் சைஸ் வச்சுக்கலாம். அதான் மீனிங்காக இருக்குது ஃபாண்ட் சைஸ். ஸோ மேபி பை டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் அவுட்புட் எங்கே இருக்குது, அவுட்புட்டு இது அவுட்புட். ஸோ இதை வந்து அதே மாதிரி ரைட் வச்சுக்கிறேன். ஸோ ரைட் அண்ட் ஓகே ஃபைன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அதோட சைஸ் வந்து 16 பிக்சல் இருக்கும். ஓகேவா? ஆனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இல்லை எனக்கு வந்து ஒரு 14 பிக்சல் கொஞ்சம் சைஸ் கம்மி பண்ணுறேன். ஓகே? ஸோ போட்டுட்டு சேவ் ஒன்றும் ஆகாது கரெக்டாக, ஏன்னா நான் வேரியபிள் தான் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ எங்கேயுமே நான் அந்த வேரியபிள் வந்து யூஸ் பண்ணல. ஸோ ஆலில் வந்து நான் வந்து ஃபாண்ட் சைஸ், ஓகே ஃபாண்ட் சைஸை வந்து இந்த வேரியபிள் ஆட் பண்ண போகிறேன். என்னது? ஃபாண்ட் சைஸ் ஆட்டோமேட்டிக்காக காமிக்குது. சேவ் அண்ட் பார்த்தீங்களா? ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த பேராகிராஃப் வந்து கம்மியாகிடுச்சு. ஓகே? ஸோ இதுதாங்க விஷயம். ஸோ நீங்கள் வந்து இங்கே வந்து நீங்கள் கலராக வச்சுக்கலாம். அண்ட் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்பராக வச்சுக்கலாம். ஸோ இது வந்து நம்பர், ஓகே என்ன நம்பர், அண்ட் இது வந்து பிஎக்ஸ் பார்த்தீங்கன்னா அதோட யூனிட். ஸோ இது வந்து பிக்சலாக இருக்கணும் அவசியம் இல்லை, நீங்கள் பர்சன்டேஜ் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பர்சன்டேஜ், சேவ் பார்த்தீங்களா பர்சன்டேஜ் ஆகிடுச்சு. மேபி நீங்கள் வந்து இம் வைக்கலாம். இம் அப்படின்னா அது ஒரு யூனிட்டுங்க. ஓகே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பெருசாகிடுச்சு பிகாஸ் 40 வந்து ரொம்ப பெருசு. ஓகேவா? ஸோ ஏன் இப்படி வருது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபாண்ட் வந்து இவ்வளோ பெருசாக இருக்குது. ஸோ ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா தான் ஃபாண்ட். ஓகேவா? ஓகே ஸோ அப்படியே சைடில் இருக்கிறோம். ஓகே ஸோ சைட் லெஃப்ட் அண்ட் இதை நான் வந்து அதுமாதிரி ரைட் போய்க்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெம்னு ஒன்று இருக்குது. ஓகே ரெம்னா ரிலேட்டட் டு இஎம். ஸோ சேவ் அண்ட் அதுவும் பார்த்தீங்கன்னா பெருசாக தான் இருக்கும். ஓகே அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய இருக்குங்க வேல்யூஸ். நீங்கள் சிஎஸ்எஸ் வேல்யூஸில் இருக்கிற எல்லாமே, ஐ மீன் சிஎஸ்எஸ் யூனிட்ஸில் நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அந்த யூனிட்டில் உள்ள எல்லாமே இங்கே சப்போர்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இதுக்கு நான் வந்து பிக்சல் மட்டும் போட்டுக்கிறேன். ஸோ பிக்சல் சேவ். ஸோ இது வந்து நம்பர் அண்ட் இது வந்து யூனிட். ஓகேவா? ஃபைன். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் செகண்ட் பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன் ஸ்ட்ரிங்ஸ். ஸோ ஸ்ட்ரிங்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்ட்ரிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலி வந்து நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இந்த ஃபாண்ட் வச்சுருக்கீங்க வச்சுக்கோங்களேன். ஸோ இது ஃபாண்ட், ஸோ இந்த ஃபாண்ட் வச்சுக்கோங்க பார்த்தீங்களா, அதான் ஸ்ட்ரிங்கு. ஓகேவா? ஏன்னா அது வந்து சம் கைண்ட் ஆஃப் டெக்ஸ்ட் நம்ம வச்சுருக்கோம், அதனால் இது வந்து ஸ்ட்ரிங். ஓகே ஃபைன். ஸோ சிம்பிளாக சொல்கிறேன், உங்களுக்கு ரொம்ப காம்ப்ளெக்ஸெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லலை. உங்கள் எக்ஸாம்பிள் வந்து டீட்டெயிலாக தந்திருப்பாங்க இந்த டாக்குமெண்டேஷனில். பட் நீங்கள் வந்து சிம்பிளாக வேணும்னா நான் சொல்கிறது தான் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகே ஸோ தேர்ட் பார்த்தீங்கன்னா கலர்ஸ். ஸோ கலர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இது வந்து எக்ஸ் கோட் கரெக்டாக. பட் இது மட்டும் கிடையாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து சேம் கோடு வித் சம் ஏஏன்னு இருக்கும், அப்படின்னா ஆல்ஃபான்னு அர்த்தம். ஸோ உங்களோட ஒப்பாசிட்டி வந்து கம்மி பண்ணிக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு அதை பற்றி தெரியாதுன்னு நினைக்கிறேன், நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மேபி ஒரு 0 தரேன் வச்சுக்கோங்களேன். சேவ் பார்த்தீங்களா எல்லாமே ஒரு மாதிரி டிரான்ஸ்பரண்ட் வந்து 0ல் இருக்குது. ஓகே இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 15 சேவ். இப்போ பார்த்தீங்கன்னா 15% வந்து ஒப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகே கொஞ்சம் மாதிரி லைட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ மேபி ஒரு 95 கொஞ்சம் க்ரீனாக இருக்கும். ஓகே ஸோ இது ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக உங்களுக்கு பச்சை கலர். ஓகே ஸோ இது மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து உங்கள் கலர் நேமுக்கு போட்டுக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ரெட்டோ க்ரீனோ நான் போட்டோ பார்த்தீங்களா அப்படியும் போட்டுக்கலாம், ஐ மீன் அப்படியும் போட்டுக்கலாம். அண்ட் ஆல்சோ ஆர்ஜிபி அப்படின்னா லைக் ரெட்டு க்ரீன் ப்ளூ. ஓகே ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு ஆர்ஜிபி அண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டோட வேல்யூ இங்கே தருவீங்க. ஓகே என்ன வேல்யூ? ஸோ ஸோ தந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வரும். ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா ஆர்ஜிபி ஏன்னு இருக்குது. ஸோ ஆர்ஜிபி ஏன்னா அதே மாதிரி தான் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இது ரெட்டு, ஓகே ரெட்டு க்ரீனு ப்ளூவு
இது வந்து ஆல்ஃபா. ஸோ விச் மீன்ஸ் ஒப்பாசிட்டி. ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த அளவுக்கு 1 வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பிரைட்டாக இருக்கும், ஐ மீன் நார்மலாக இருக்கும். ஸோ நீங்கள் 0.8 அப்படிலாம் பண்ணிங்க அப்படின்னா ஒப்பாசிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஓகே ஃபைன். ஸோ இது ஒரு யூனிட்டு. இதெல்லாம் ஆக்சுவலி சிஎஸ்எஸ்லேயே நீங்கள் பண்ணலாம். ஓகேவா? ஸோ சிஎஸ்எஸில் இருக்கிறது தான் நீங்கள் வேரியபிளில் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். இதுவும் ஒரு வேல்யூ. கரெக்டாக? அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஹெச்எஸ்எல் அப்படின்னா ஹியூ, சேட்ரேஷன், லைட்னஸ். ஓகே, அதுவும் வந்து ஒரு கலர் ஃபார்மேட் தான். ஸோ நீங்கள் வந்து கலர் வந்து டிஃப்ரெண்ட் வேல பண்ணலாங்க. கலர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மில்லியன்ஸ் ஆஃப் கலர் இருக்குது. ஸோ ஐ திங்க் பில்லியன்ஸ் இருக்கான்னு தெரியல, பட் நான் ரீசென்ட்லி படித்தேன் மில்லியன்ஸ் ஆஃப் கலர்ஸ் வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் படித்தேன். ஸோ அந்த காம்பினேஷன்ஸில் நீங்கள் வந்து அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கலாம். ஐ திங்க் பில்லியன் நினைக்கிறேங்க. ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு கலர் கோட்ஸ் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். ஸோ நீங்கள் இது மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா அதே மாதிரி HSLA. ஓகே, ஸோ ஏ அப்படின்னா ஆல்ஃபன் அர்த்தம். ஆல்ஃபனா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒப்பாசிட்டி. ஓகேவா? ஃபைன். ஸோ நீங்கள் கலரை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபோர்த்து பார்த்தீங்க அப்படின்னா லிஸ்ட். ஸோ லிஸ்ட்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ஃபாண்ட், இப்போ நீங்கள் இந்த இது வச்சுக்கோங்களேன், இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொபாட்டில் வந்து நம்ம வந்து நிறைய ஃபாண்ட் வச்சுருக்கோம். ஸோ 400, 700, 900 வச்சுருக்கோம். கரெக்டாக? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே வந்து ஃபாண்ட் வெயிட் வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். கரெக்டாக? ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே வந்து ஃபாண்ட் வெயிட் அப்படின்னு ஆட் பண்ணிவிட்டு, ஓகே, இந்த லிஸ்ட்டில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் ஃபாண்ட் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், 400 இருக்கா? ஸோ 400, 700. ஸோ நீங்கள் வந்து செமிகோலனுக்கு போட்டுக்கலாம், ஐ மீன் சிங்கிள் வேர்ட்ஸ் கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இப்படி போட்டுட்டு சேவ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் எரர் ஷோ ஆகும். பிகாஸ் RGB வந்து நம்ம ரிமூவ் பண்ணலையா, அதை பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணல. ஸோ அன்டூ பண்ணிக்கிறேன், பிகாஸ் எனக்கு அந்த பச்சைக்கலை வேணும் எனக்கு. என்னமோ தெரியல, பிடிச்சி போச்சு. ஓகே, சேவ். ஸோ நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். அண்ட் என் எக்ஸாம்பிளை வந்து அப்படியே கால் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அவங்க போட்டுருக்கலாம்னு தெரியலங்க. சரி, நானே போட்டுடுறேன். ஸோ அதே மாதிரி ஃபாண்ட் வெயிட், ஸோ என்ன பண்ணிக்கலாம், 400, 500 மட்டும் வைக்கிறேன். ஸோ 400, 500. ஓகே, ஸோ இது மாதிரி நிறைய இருக்குது. அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த லிஸ்ட்டு வந்து ஏற போயிடுச்சு. சேவ் பண்ணிங்க அப்படின்னா சக்ஸஸ் வந்துச்சு. பார்த்தீங்களா? ஸோ இதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கவலைப்படாதீங்க, இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம வந்து ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் பில்ட் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்காக நான் உங்களுக்கு ஐடியா தரேன். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து இது மாதிரி நீங்கள் லிஸ்ட் வச்சுருக்கீங்க. லிஸ்ட்னா இல்லை ஒன்றும் இல்லை, ஒரு வேல்யூ வந்து நீங்கள் நிறையா வாட்டி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதான் லிஸ்ட்டு. கரெக்டாக? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இதே மாதிரி நீங்கள் கமா போட்டு கூட வச்சுக்கலாம். ஸோ இது மாதிரி கமா போட்டு நீங்கள் வேறு வேல்யூ வச்சுக்கலாம், ரெட் வச்சுக்கலாம். ஓகே, இது பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட் இப்போது. கரெக்டாக? ஃபைன். ஸோ லிஸ்ட்டாக நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ லிஸ்ட் நீங்கள் எப்படி நீங்கள் வாங்குவீங்க அப்படின்னா த்ரூ இந்த ஃபார் லூப்பு அதை வச்சு நீங்கள் வாங்குவீங்க. அதை நம்ம ஃபியூச்சரில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபைன். ஸோ 5th பார்த்தீங்க அப்படின்னா மேப்ஸ். ஸோ மேப்ஸை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுவும் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் தான். ஸோ நீங்கள் அதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு ஆண்ட்ராய்ட் ஆப்பாக இருக்கட்டும், இல்லை ஆண்ட்ராய்ட் ஆப்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 3 கலர் வச்சுருப்பாங்க. ப்ரைமரி கலர், அசன்ட் கலர், இல்லை பூஸ்ட் ஆப் வச்சுக்கோங்க. பூஸ்ட் ஆப் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா ப்ரைமரி, அப்புறம் இன்ஃபோ, டேஞ்சர், சக்ஸஸ் எல்லாம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து இங்கே நேம் வச்சுக்கலாம். ஸோ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அலர்ட். ஓகே, ஸோ அலர்ட் கலர்ஸ்னு வச்சுக்கிறேன். ஸோ இது வந்து வேரியபிள் நேம். கரெக்டாக? ஸோ மேப் நான் எப்படி நான் வந்து பண்ணுவேன் அப்படின்னா சிம்பிளி அதோட ஃபார்மேட் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுதான் ஃபார்மேட். ஓகே, ஸோ இதுதான் ஃபார்மேட். ஸோ இங்கே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஆக்சுவலி இது வந்து ஐ திங்க் இது லிஸ்ட்டுங்க, நான் தப்பாக சொல்கிறேன் நினைக்கிறேன். இது லிஸ்ட்டு. ஸோ மேப்னா அதுதான் மேப். ஓகேவா? ஸோ இங்கே வந்து கீ அண்ட் வேல்யூ தான் இருக்கும். ஸோ மேப்னாவே உங்களுக்கு கீ அண்ட் வேல்யூ தான். கரெக்டாக? ஸோ நான் அப்படியே கொஞ்சம் கீழே சால்வ் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு எதுக்காக. யா, கீ அண்ட் வேல்யூ. ஸோ நீங்கள் நான் என்ன பண்ணுறேன், இங்கே வந்து இப்போதைக்கு ப்ரைமரி வைக்கிறேன். ப்ரைமரி. ஸோ க்ரீனாக இருக்கணும் எனக்கு. ஸோ க்ரீன் கலர் வைக்கிறேன். ஓகே, பார்த்தீங்களா? இங்கே வந்து வேல்யூ என்ன வேல்யூன்னு தரலாம் இங்கே. ஓகே, ஸோ நான் வந்து கலர் தந்திருக்கேன் அதில். ஸோ சிம்பிளாக போடக்கூடாது, கம்மா போடணும். ஓகே, செகண்ட் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் தான் க்ரீன் வரும். ஓகே, க்ரீன் அண்ட் க்ரீன் ஸ்பெல்லிங் கரெக்டாக வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு வரும். அண்ட் ப்ரைமரி வந்து ப்ளூ வச்சுக்கலாம். பூஸ்ட் அப் டீமே நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். அண்ட் டேஞ்சர் வந்து மேபி ரெட் வச்சுக்கலாமா? ரெட். ஸோ சேவ். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா யாராவது போயிடுச்சு. ஸோ இது நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நான் சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து என்ன பண்ணலாம், அவுட்புட் போய் பார்க்கலாம். பச்சை இருக்கா? நான் என்ன பண்ணுறேன்,
எல்லாத்துக்கும் அந்த பச்சையிலே கை வைக்கிறோம். பட் என்ன பண்ணுறது, இங்கே இருக்கா பேக்ரவுண்ட் கலரு. ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா சிங்கிள் வேரியபிள்னால் பரவாயில்லைங்க, நீங்கள் வந்து ஆப் கலர் சொல்லிட்டு யூஸ் பண்ணிப்பீங்க. ஓகேவா? ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அலர்ட் கலர்ஸ்குள்ளே இருக்கிற சக்ஸஸ் எனக்கு வேணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணலாம், சிம்பிளி இதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா எங்கே இருக்குது, இது இங்கே இருக்குது. ஸோ ஜஸ்ட் நான் வந்து இப்படி கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி அண்ட் பேஸ்ட் அண்ட் ஃபஸ்ட்டு வந்து கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா சிம்பிளி டிஃபால்ட்டாக உங்கள் சாஸ் ஃபைலில் நீ இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு மெத்தட் வந்து அசஸ் பண்ணலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா மேப் கெட். பார்த்தீங்களா VS Code ஆட்டோமேட்டிக்காக காமிக்குது. ஸோ இதெல்லாம் மேப்பில் உள்ள மெத்தட்ஸ். ஓகேவா? ஸோ மேப் கெட் நான் கிளிக் பண்ணுறேன். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த மேப்னு கேட்குது. ஸோ மேப் என்னது, அலர்ட் கலர்ஸ் என்ன. ஸோ அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். அலர்ட் கலர்ஸ் காப்பி அண்ட் நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் கீ என்னது, சக்ஸஸ் ப்ரைமரி யூஸ் பண்ண வச்சுக்கோங்களேன், ப்ரைமரி. அண்ட் சின்ஸ் இது டெக்ஸ்ட்னால நான் வந்து சிங்கிள் கோட்ஸை போட்டுக்கணும். ஸோ போட்டுட்டேன், சேவ் அண்ட் எரர் காமிக்குது. என்ன எரர்னு பார்க்கலாம். ஸோ என்ன காமிக்குது எரர். ஸோ ஜஸ்ட் மேலே போய்க்கலாம். அண்ட் மேப் must be a map on line 24 சொல்லி காமிக்குது. சம்திங் நம்ம தப்பு பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு 24 அண்ட் கரெக்டாக தான் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பேசிக்லி இதை ரிமூவ் பண்ணி செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ ரிமூவ் பண்ணிடுறேன் அண்ட் இது ரிமூவ் பண்ணிடுறேன். பிகாஸ் இதெல்லாம் கீ தாங்க, நம்ம தேவையில்லாது ஆக்சுவலி அந்தளவுக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்களா நம்ம வந்து டால் சிம்பிள் விட்டோம் பார்த்தீங்களா, அதுதான் உங்களுக்கு யார். ஸோ அன்டூ பண்ணிக்கிறேன் திருப்பியும். ஸோ இங்கே வந்து டால் சிம்பிள் வரும், சேவ் ப்ளூ வந்துச்சு. ஓகே ஃபைன். ஸோ உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து இது மாதிரி கீ அண்ட் வேல்யூ நீங்கள் வந்து ஸ்பெசிஃபை பண்ண அவசியம் இல்லை. ஓகே, ஸோ VS Code அப்படி தான் காமிக்குது. பட் அது கொஞ்சம் நிறைய கோட் இருக்க மாதிரி காமிக்குது. ஓகேவா? எனக்கு இதுதான் பெஸ்ட்டாக ஈஸியாக புரிய மாதிரி இருக்குது. ஸோ மேப்பில் கெட் பண்ண என்ன மேப்போட வேரியபிள் நேம் என்னது, அலர்ட் கலர். அண்ட் அதுக்கான கீ வேல்யூ வந்து ப்ரைமரி. ஸோ இப்போ டேஞ்சர் அப்படின்னா டேஞ்சர், சேவ் ரெட் கலர். ஓகேவா? பர்ஃபெக்ட். ஸோ இதுதான் மேப். ஸோ மேப் நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். அண்ட் ஸோ இதுவும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் டெலிட் பண்ணிடுவா, டெலிட் பண்ணிடுறேன். ஸோ இல்லை இருக்கட்டும், நோ ப்ராப்ளம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் என்னென்னா ட்ரூ அண்ட் ஃபால்ஸ், அதாவது பூலியன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு அப்ளிகேஷன் ஒரு UI வச்சுருக்கீங்க. ஓகேவா? அது வந்து பை டிஃபால்ட்டாக வந்து ஒயிட்டில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்கள் வந்து டார்க் தீம் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சிம்பிளி நீங்கள் வந்து ஒரு வேல்யூ நீங்கள் அப்படி வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டிஃபால்ட்டாக டார்க் மோடு வந்து ஃபால்ஸாக இருக்கும். ஓகே, ஸோ ஜாஸ்க்கு மாதிரி போயிடுச்சு பாருங்கள். ஸோ இதுக்கான சின்டாக்ஸ் இதுதான். ஓகே, ஸோ செமிகோலன் போட்டுக்கணும். ஸோ கோலன் போட்டுக்கணும். கோலன் போட்டுட்டு அப்புறமா அதோட வேல்யூ ஃபால்ஸாக ட்ரூவாக அப்படி போட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து இஃப் எல்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஸோ கண்டிஷனல் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் பற்றி நம்ம ஃபியூச்சரில் பார்க்கலாம். பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, வேரியபிள்ஸில் வந்து பூலியனும் வந்து ஒரு வேல்யூ தான். ஓகேவா? ட்ரூ ஆர் ஃபால்ஸ் நம்ம வச்சுக்கலாம். ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நல். ஸோ நல் பற்றி கொஞ்சம் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ நம்ம நல் வந்து எப்போ வச்சுக்கலாம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன், ஃபுல் சீன் ஆக்கிக்கிறேன். ஓகேவா? ஸோ நல் யா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஃபாண்ட்டில் வந்து வச்சுருக்கோம். ஓகே, இந்த எக்ஸாம்பிள் இருக்கட்டும், அப்படியே நம்ம டச் பண்ண தேவையில்லை. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஓகே, ஸோ நம்மளே க்ரியேட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ அதே மாதிரி ரைட் கொண்டு வந்துடுறேன். அண்ட் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பேசிக்லி ஒரு தீம் கலர். ஓகேவா? தீம் கலர் சும்மா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நல்லுன்னு வைக்கிறேன் வேல்யூ. ஓகே, நல்லுன்னு வைக்கிறேன், சேவ். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தீம் கலர் வந்து நல்லுன்னு இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து இந்த பேக்ரவுண்ட் கலரை வந்து திருப்பியும் கமெண்ட் பண்ணுறேன். அண்ட் திருப்பி நான் வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து என்ன வைக்க போகிறேன், தீம் கலர். ஓகேவா? ஸோ தீம் கலர் தந்துட்டேன். அண்ட் இப்போ நான் சேவ் பண்ண வச்சுக்கோங்களேன், அவுட்புட் போயிடுச்சு. ஓகே, நல், ஏன்னா நல் நம்ம தந்திருக்கோம், அதனால் அது வேல்யூ இல்லை, அதனால் உங்களுக்கு அவுட்புட் போயிடுச்சுன்னு நினைப்பீங்க. ஆனால் CSS நீங்கள் அவுட் பண்ணி பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன், இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது இந்த ஃபைல் எங்கே இருக்குது, HTML பாடி. கரெக்டாக? ஸோ HTML பாடியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேக்ரவுண்ட் பாடி அந்த ப்ராப்பர்ட்டியே இல்லை பாருங்கள். பார்த்தீங்களா? ஸோ ஃபாண்ட் வேல்யூ மட்டும் தான் இருக்குது. பட் நம்ம என்ன வச்சுருக்கோம், இங்கே ரெண்டுமே வச்சுருக்கோம். ஸோ விச் மீன்ஸ் நல்லா வச்சுக்கோங்க, விச் மீன்ஸ் ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி. ஓகே, ஸோ இது வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டியை ரிமூவ் பண்ணிடும் டோட்டலி. அதை தான் வந்து உங்களுக்கு இதில் காமிக்கல. ஓகேவா? ஸோ இது மாதிரி நல்ல வந்து உங்களுக்கு சில விஷயங்களை வந்து சில நேரத்தில் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ ஃபைன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா
அவ்வளோதாங்க. வேரியபிள்ஸ் வந்து இருக்கிற வேல்யூஸ் அவ்வளோதான். ஸோ இது நம்ம வந்து நம்ம ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் பில்ட் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போ நான் வந்து உங்களுக்கு நான் கிளியராக ஷோ பண்ணுறேன். ஓகேவா? ஸோ எப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ நீங்கள் வந்து ஆல்ரெடி நான் சில விஷயங்களை வந்து கொஞ்சம் பெருசாக சொல்லித்தர மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். மேபி கொஞ்சம் குறைச்சிக்கலாம், நீங்கள் பேச்சு குறைச்சிக்கலாம் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அப்படி பார்க்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம வேறு டாபிக் பற்றி பார்க்கலாம். பாய்.